அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் தீனொளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இந்த நிகழ்ச்சியினை காண்பதற்காக காத்திருக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். உங்களின் சந்தேகங்களுக்கும் வினாக்களுக்கும் தெளிவான விளக்கங்களை வழங்குவதற்காக புதிய பயணம் மாத இதழின் ஆசிரியர், சுன்னத் வல் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவர், ஹைருல் பரியா மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வர், கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேக் அப்துல்லா ஆலிம் ஜமாலி ஹசரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பிலே மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்க்கலாம், இன்றைய முதல் நேயர் என்ன கேள்வியோடு வராங்கன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்கேருந்துமா பேசுறீங்க? நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோங்க. கேள்வி என்னமா? நாங்க பேர் சொல்லுங்க. ஆடு சதக்கா அல்லாஹ் பேர்ல சதக்கா செய்யணும்னு நேர்ந்திருந்தோம். அது வசதி இல்லைங்க, கொஞ்சம் ஃபேமிலி, அவங்க கொடுத்துடலாங்களா அதோடைய காசை? சரி சரி, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பாத்திமாங்க. ஓகே, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். நேர்ச்சி சம்பந்தமாக கேள்வி வச்சிருக்கிறீங்க. ஆடு அறுத்து கொடுப்பதாக நேர்ச்சியை பண்ணியிருந்தோம். அல்லாவிற்காக இந்த நேர்ச்சியை நாங்கள் நேர்ந்திருந்தோம். ஆனால் அதற்குண்டான வசதி வாய்ப்பு இல்லாதனால அதற்குண்டான தொகையை பிறருக்கு நாம் கொடுத்து விடலாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அப்படி கொடுக்க முடியாதுங்க. என்ன நம்ம நேர்ச்சி செய்கிறோமோ அதைத்தான் நம்ம நிறைவேற்றணும். ஆடு அறுத்து நாம் பிறருக்கு வழங்குவதாக நேர்ச்சியை பண்ணிட்டா அந்த காரியத்தை தான் செய்யணும். இப்போ தாங்க கேட்டீங்க அதுக்குண்டான கிரயத்தை கொடுத்துடலாமா அப்படின்ட்டு. அப்படி கிரயத்தை கொடுத்தா நீங்கள் நன்மை, சதக்கா தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குமே தவிர நீங்கள் நேர்ச்சி பண்ணீங்கல்ல அதே நிறைவேற்றிய பலன் கிடைக்கவே கிடைக்காது. அது உங்களுடைய பொறுப்பில் சுமையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த ஆட்டினுடைய கிரயம் என்ன? அந்த ஆட்டுக்கு நிகராக தங்கத்தை எடை போட்டு நீங்கள் கொடுத்தால் கூட, ஒரு ஆடு எத்தனை கிலோ இருக்குமோ அந்த அளவுக்கு தங்கத்தை எடை போட்டு, தங்கமே எத்தனை கிலோ கொடுக்குறீங்க, ஒரு 15 கிலோ 20 கிலோ ஆடுன்னு சொன்னால் 20 கிலோ தங்கத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போவும் நீங்கள் தங்கத்தை தர்மம் செய்தீர்கள்ங்கிற நன்மை தான் கிடைக்குமே தவிர ஆடு அறுத்து குர்பான் கொடுத்தீர்கள் அப்படிங்கிற நன்மை கிடைக்கவே செய்யாது. இப்போ குர்பானுங்கிறது பொதுவான வார்த்தை தான். நம்ம ஹஜ்ஜு பெருநாளைக்கு உலஹையா கொடுப்போமே அதுவும் குர்பான் தான். நம்ம பிள்ளைகளுக்காக அக்கைக்கா கொடுத்தாலும் குர்பான் தான். நீங்கள் சொன்னீங்கள ஆடு அறுத்து கொடுப்பதாக நாங்கள் நேர்ச்சி பண்ணோம்னா அதுவும் குர்பான் தான். குர்பான்னா இறைவனை நெருங்குதல்னு அர்த்தம். அதனால் அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களாக்கா அதுதான் உங்களுடைய நேர்ச்சின்னு சொன்னால் அந்த காரியத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர அப்பொழுது தான் அந்த நேர்ச்சியை நிறைவேறுமே தவிர அந்த ஆட்டுக்குண்டான தொகையை பிறருக்கு கொடுப்பதால் மட்டுமல்லாம் அந்த நேர்ச்சியை நிறைவேறிவிடாது. அதனால் நீங்கள் ஆட்டை வாங்குங்க, அதுக்குண்டாங்க. உங்களுக்கு வசதி இல்லாவிட்ட அறுக்கக்கூடிய இடம் சூழ்நிலை சரியில்லைன்னு சொன்னால் இப்போ மதரசாக்கள் இருக்குது, அதே இல்லங்கள் இருக்குது, அங்கே நீங்கள் ஆட்டை கொடுத்துருங்க. இங்கே எந்த நேர்ச்சியோ அது போனால் அந்த அறுக்கும் பொழுது அந்த நேர்ச்சியை நியத்து வைத்துக்கொண்டு அறுத்தால் போதும். அந்த மார்சாவுக்கு அதை நீங்கள் சேர்த்துடலாம். அல்லது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அதை அறுத்து ஏழை எளியவர்களுக்கு அதை நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஒன்று, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நேர்ச்சிங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால அந்த ஆட்டை அறுத்து எல்லாருக்கும் கொடுத்துருமே தவிர நீங்கள் அதை உண்ணக்கூடாது. காரணம் அது நேர்ச்சி. நேர்ச்சி என்றாலே பிறருடைய ஹக்கு, அது அடுத்தவங்களுக்கு தான் சேரும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். சிறப்பாக விளக்கம் தந்தீங்க. அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, எங்கிருந்து பேசுறீங்கம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர். சொல்லுங்க. டிவி சத்தத்தை நல்லா குறைச்சிட்டு கேள்வி கேளுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஷாஜகான் பேசுறேங்க. கேளுங்க. அதாவது குழந்தை பிறந்து 20 நாள் ஆச்சு. அந்த குழந்தைக்கு அக்கீக்கா எப்ப கொடுக்கறது, பேரு எப்ப வைக்கலாம்? ஓகே, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். பிறந்த குழந்தைக்கு அக்கீக்கா எப்போது கொடுக்க வேண்டும், அதே போது பிறந்த குழந்தைக்கு பெயர் எப்போது வைக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இந்த காரியத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். அக்கீக்கா கொடுப்பதா இருந்தாலும் பெயர் வைப்பதா இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் எது சிறந்தது, எந்த நாளில் இந்த காரியத்தை செய்தால் நல்லது அப்படின்னு கேட்டால், குழந்தை பிறந்து 7வது நாள் இதை செய்வது தான் ஏற்றமானது. காரணம் அப்படியே நாம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, குழந்தை பிறந்து 7வது நாளில் அந்த குழந்தைக்காக நீங்கள் அக்கீக்கா கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அந்த அக்கீக்கா கூட ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு, இப்படி கொடுப்பது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது.
அப்போ ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, ஒரே கட்டத்தில் தான் 2 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு ஒரு வசதி ஒரு ஆடு கொடுப்பேன்னு சொன்னா ஒரு ஆடு இப்போ கொடுத்து கொள்ளலாம். பிறகு எப்பொழுது வசதி வருதோ இன்னொரு ஆட்டு கொடுத்து கொள்ளலாம். ஒரே டயத்தில் 2 கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே போல பேர் வைப்பது அப்படிங்கிறதையும் 7வது நாளில் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதே போல 7வது நாள்ல குழந்தையினுடைய அந்த முடியை களைந்து, அதான் மொட்டை போட்டு, அந்த முடிக்கு எடைக்கு நிகராக தங்கமோ வெள்ளியோ தர்மம் செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அக்கீகா கொடுக்கிறது, குழந்தைக்கு தலைமுடி இறக்கிறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இதையெல்லாம் 7வது நாளில் செய்வது நல்லது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அப்படி செய்யலாம். இன்னும் சில பைஹக்கி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி 7வது நாள்ல முடியல அப்படின்னு சொன்னா 14வது நாள், 14வது நாள் முடியலன்னு சொன்னா 21வது நாள், 7 7 7, அதான் 7, அப்புறம் இன்னொரு 7 கூட்டினா 14 வந்துடும், இன்னொரு 7 கூட்டினா 21 வந்துடும். அப்போ 14 21. சரி, இந்த மாதிரி நாட்கள் நமக்கு அமையலைன்னு சொன்னா எப்பொழுது நமக்கு வசதியோ அப்பொழுது நம்ம அக்கீகா கொடுக்கலாம். பேர் வைப்பதும் அப்படிதான், எந்த நாளிலும் நம்ம பேர் வைக்கலாம். ஆனா 7வது நாளில் செய்வது சிறந்தது, அது ஒரு சுன்னத்தாகும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். விளக்கமா சொன்னீங்க. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். அன்பார்ந்த நேயர்களே, தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தீன் ஒளி நிகழ்ச்சி தொடர்கிறது. இடைவேளைக்கு பிறகு பங்கேற்க அந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். பெயர் சொல்லுங்க. டிவி சத்தத்தை குறைச்சிட்டு கேள்வி கேளுங்க. என்னுடைய பேர் முகமது நயீம். கேளுங்க. கேள்வி என்ன? முகமது நயீம் ஹஜ்ரத் என் பேரு. சரி, கேள்வி கேளுங்க. என்னுடைய பையனுக்கு 10 வயசு ஆகுது ஹஜ்ரத். அவனுக்கு சுன்னத் செய்யணும். அவனுக்கு 10 வயசுல செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்காக சில பேர் சொல்றாங்க. அது பண்ணலாமா வேணாமாங்கிறதுக்காக. ஓகே ஓகே, விளக்கம் தருவார்கள் ஹஜ்ரத். அதாவது உங்க மகனுக்கு இப்பொழுது 10 வயது ஆகிறது, அவருக்கு சுன்னத்து செய்ய வேண்டி உள்ளது. சில பேர் இந்த 10 வயசு செய்யக்கூடாதுங்கிறாங்க, இது சம்பந்தமான விளக்கத்தை கொடுங்க என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தாராளமாக நீங்க சுன்னத்து செய்யலாம் அந்த வயசுல. ஏன்னா ஒவ்வொரு முஸ்லீமும் ஹத்னா செய்து ஆக வேண்டும், அது வாஜிபு. ஏன்னா கட்டாயம். சுன்னத்துங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிக்கொள்வோம். சுன்னத்து என்றாலே செய்தால் நல்லது, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை அப்படிங்கிறதும் சுன்னத்து. ஆனா இப்ப நம்ம அந்த சுன்னத்து செய்யறேன் இப்ப நம்ம ஹத்னா செய்வதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல வார்த்தை, அது நபிமார்களுடைய வழிமுறை அப்படிங்கிற கருத்துல தான் சுன்னத் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரயோகிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா மார்க்க பிரகாரம் இது அவசியம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறைகளில் இதுவும் ஒன்றாகும். அதனால இதை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்தாக வேண்டும். இது சிறு வயசுலேருந்து சொல்லலாம், குழந்தையா இருக்கும் பொழுதே கூட செய்யலாம். இன்னும் சொல்ல போனா குழந்தை பிறந்து 7வது நாளிலே கூட இதை செய்யலாம். அந்த அளவுக்கு ஹதீஸ்ல எல்லாம் இருக்கிறது. அப்படி செய்ய முடியலைன்னு சொன்னா நமக்கு எத்தனை வயசு வருதோ அப்படித்தான். இதுக்கு 10 வயசு ஆயிடுச்சு அதனால செய்யக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு இஸ்லாத்துக்கு வர்றான்னு வச்சுக்கிறோமே, அவருக்கு 40 வயசு அது 35 வயசு, இப்போ அவருக்கும் ஹத்னா பண்ணணும்ல. அதனால ஆனா ஹத்னா பண்ணாதான் முஸ்லீம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஆள் இஸ்லாத்து வந்துட்டு ஹத்னா பண்ணாமல் இருந்தாலும் கூட முஸ்லீம் தான். ஆனால் முஸ்லீம் செய்ய வேண்டிய காரியத்தில் இதுவும் உள்ளடங்கியது. அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள வரைக்கும் தான் செய்யணும், அதை தாண்டிட்டா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் இல்லை. ஒவ்வொரு முஸ்லீமும் செய்ய வேண்டும். ஏன்னா நபிமார்களுடைய சுன்னத்து, அந்த சுன்னத்து இல்லாமல் நம்ம போகக்கூடாது. ஆனால் பொதுவாக அறிவியல் பிரகாரம் விஞ்ஞான பிரகாரமும் இவ்வாறு சுன்னத் செய்வது ஹத்னா செய்வதுங்கிறது மிகப்பெரிய சுகாதாரமாகும். அது பல்வேறு நோய்களை தடுக்கிற ஒரு அரணாகவும் இருக்கிறது, அது தூய்மையாகவும் இருக்கிறது. அது நம்ம மார்க்கம் எந்த காரியத்தெல்லாம் ஒரு மனிதன் செய்ய வேண்டும் கட்டளை போடுகிறதோ அதுவெல்லாம் மார்க்க அடிப்படையிலும் நன்மை பெற்று தரும், உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று தரும். அந்த அளவுக்கு உள்ளதுதான் ஹத்னாவும், அந்த வயதில் உள்ளதுதான். அதனால 10 வயதானாலும் நீங்க உங்க மகனுக்கு நீங்க செய்தான் ஆகணும், நீங்க செய்யுங்க. ஓகே, சிறப்பான விளக்கம் தந்தீங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹ். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வேலூர்ல இருந்து நூறுநிசா. கேளுங்கம்மா. இப்ப அஜர்த்திட்ட கேக்குறோம், இது குர்ஆன் படிக்கிறோம்ல, குர்ஆன் படிக்கும்போது ஸ்டார்டிங்ல சொல்லுங்க சொல்லுங்க நம் அலிப் பா தா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. அப்படி படிக்கிறோம் நம்ம. உருதுக்காரவங்க அலி பே தே அப்படின்னு படிக்கணுங்கிறாங்க.
அத போல இந்த மாதிரி பாசயத்துல இருந்து வரக்கூடிய அஜர்த்துங்க அலி பாத்தா அந்த மாதிரிதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி, இங்க இருக்கக்கூடிய உருது ஸ்கூலுடைய அந்த சரி விளக்கம் தருவார்கள், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விளக்கம் தருவார்கள். உடைய கேள்வி, நம்ம எல்லாம் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால ஒரு அரபி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த அரபி எழுத்துக்களை படித்த பிறகுதான் அதுக்கு பிறகு குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம். அரபி எழுத்துக்கள் வரும் பொழுது எவ்வாறு உச்சரிப்பது, அதை தான் நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு சில ஆலிம் பெருமக்கள் எல்லாம் அலிஃப் பா தா சா என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது சரியா? அதே போல இந்த உருது அமைப்புல அலிஃப் பே தே சே அப்படின்னு சொல்வது சரியா என்பதுதான் உங்களுடைய கேள்வி. நீங்க சில ஆலிம் பெருமக்கள் சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அலிஃப் பா தா சா, இதுதான் சரியானதாகும். ஏன்னா நம்ம ஓதுறது அரபி. அரபி மொழியுடைய எழுத்துக்களை அரபிகள் எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். மற்ற மொழி பேசக்கூடியவர்கள், உருது மொழி பேசக்கூடியவர்களோ தமிழ் மொழி பேசக்கூடியவர்களோ அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு மொழிக்குரிய உச்சரிப்பை அந்த மொழி பேசக்கூடியவர்கள் எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற பார்த்து தான் செய்யணும். இப்போ அலிஃப் பே தே அந்த வழக்கத்தில் சொல்றோம்ல, அதுவெல்லாம் அரபி மொழி எழுத்துக்கள் ஆகி போச்சு. அந்த அரபி மொழி எழுத்துக்கள் அரபி எப்படி சொல்றாங்க? அலிஃப் பா தா சா என்று தான் அவர் சொல்லுகிறார்கள். நம்ம ஹே அப்படியுமோ ஹே அப்படின்னு நான் வழக்கத்தில் தான் சொல்ல வர்றேன். இப்படிதான் பெரும்பாலும் தமிழ்நாடு உங்க பகுதி மட்டுமில்ல, தமிழகத்துல எல்லா பகுதியிலையும் இந்த ஹே ஹே அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ரே ஜே அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படி அல்ல, ஹ அப்படிதான் சொல்லணும், ஹ அப்படிதான் சொல்லணும், அதே போல ரா அப்படிதான் சொல்லணும், சொல்லணும். இதுதான் முறை. ஆனா ஏன் இப்படி ஆகிப்போச்சு சொன்னா, தமிழகத்துல தமிழ் பேசும் முஸ்லிம்கள் உருது பேசும் முஸ்லிம்கள் ரெண்டரை கலந்து வாழ்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருமொழி பேசக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த உருதுலேயும் இதே எழுத்துக்கள் எல்லாம் உண்டு. அந்த உருது மொழியில அலிஃப் பே தே சே என்று தான் உச்சரிப்பாங்க. அவர்களுடைய உச்சரிப்பு தான் இந்த குர்ஆனை ஓதும் போது இந்த அரபி மொழியை நம்ம படித்து கொடுக்குறோம்ல, அப்பொழுதும் இதே முறை அங்கேயும் நுழைந்து விட்டது. எப்படி அந்த உருது எழுத்துக்களை உச்சரிக்கிறோமோ அந்த மாதிரி மிகவும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம். நடைமுறையில் அப்படி வந்துருச்சு. உருது பேசும் முஸ்லிம்களும் அப்படித்தான் சொல்றாங்க, தமிழ் பேசும் முஸ்லிம்களும் அப்படித்தான் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்கல்ல ஒரு சில ஆலிம் பெருமக்கள் இப்படி சொல்றாங்கண்டு, அது அந்த பதில் மட்டும்தான். நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துட்டா மக்தப மதரசாக்கள்ல எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு அலிஃப் பே தே சென்று தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. யாரு? ஆலிம்களே சொல்லிக் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஆலிம்களுக்கு தெரியும் அலிஃப் பா தா சான்னு தான் சொல்லுங்க தெரியும். ஆனா ஏற்கனவே பே தேன்னு தானே சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்ப போய் பா தாண்டா ஒரு குழப்பம் ஏற்படும் பிள்ளைகளுக்கு மத்தியில. அப்படிங்கிறதுனால வழக்கத்துல எப்படி இருக்குதோ அதே பாணியிலே சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனா எல்லா ஆலிம்களுக்கு தெரியும் பே தே சே அல்ல பா தா சான்னு தான் தெரியும். சரி, ஒரு குழந்தை அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறான்னு வைங்களேன். ஆனா இப்ப நீங்க கேட்ட அடிப்படையில் பக்கத்துல கூட நீங்க பார்க்கலாம். பக்கத்துல கேரளா இருக்கிறது, அங்க உருது பேசும் முஸ்லிம்கள்லாம் கிடையாது, உருது மொழி இல்ல, ஒன்லி மலையாளம் பேசுற முஸ்லிம்கள் தான். அதனால அரபி மொழி எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணுமோ அப்படித்தான் அங்க உள்ளவங்க சொல்றாங்க. நீங்க கேரளாவில் போய் பிள்ளைகளுக்கு அலிஃப் பே தேண்டா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாதுங்க. அங்க பா தா சான்னு தான் சொல்லுவாங்க, ஹ ஹ அப்படிதான் சொல்லுவாங்க, ரா ஜா அப்படிதான் சொல்லுவாங்க, ரே ஜே ஹே ஹே அப்படிலாம் சொல்றது இல்லை. கேரளாவில் நீங்க பாக்கலாம், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. அரபிகள் எப்படி சொல்லலாம் அப்படியே தான். ஏன்னா உருது பேசும் முஸ்லிம்கள் இல்லை, அதனால அந்த உருது மொழியுடைய எழுத்துக்களுடைய தாக்கம் அங்க இல்லை, அரபி வராமல் சொல்லிடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் உருது மொழியும் ஒரு காலத்துல முக்கியமான இடம் பெற்றிருந்தது. எல்லா அரபி மார்சாக்கள்லையும் உருது மொழியும் இருக்கும். அந்த உருது மொழியில பே தேன்னு வர்றதுனால அதே பாணியில அரபியும் சொல்லி கொடுத்துட்டாங்க நடைமுறையில. அதனால இப்ப நடைமுறையில இருக்கிறத நம்ம குறை என்று சொல்ல தேவையில்லை. எப்படி நடக்குதோ அப்படி நடந்துகிட்டு இருக்கட்டும். ஆனா முறை எது என்று கேட்டால் பா தா சா என்று சொல்லுவதுதான் முறையானதாகும் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்வோம். சிறப்பான ஒரு விளக்கம் சொன்னீங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். தாங்கள் இந்த அக்கீகா சம்பந்தமா ஒரு சொன்னீங்க இல்லையா ஒரு விஷயம், பெண்களுக்கு ஒரு ஆடும் ஆண்களுக்கு 2 ஆடும் என்று சொன்னீங்க இல்லையா, இதற்கு என்ன இந்த வித்தியாசம் என்ன, இதற்கு என்ன காரணம், விளக்கம் தாருங்க. குழந்தைகள் என்றால் எல்லாம் குழந்தைகள் தான், ஆண் குழந்தை பெண் குழந்தை. ஏன் உங்களுடைய வேறுபாடு ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 அப்படின்னு கேட்டா, இஸ்லாம் மார்க்கம் பெண்களுக்கு பல்வேறு சட்டங்கள்ல சலுகைகள் வழங்குது. இந்த விஷயத்திலும் பெண்களுக்கு தனி சலுகை தான்.
ஏன்னா இப்போ ஒரு ஆண் குழந்தையை ஒரு ஆள் ஈண்டெடுத்துட்டா 2 ஆடு கொடுக்கணும். ஆனால் பெண் குழந்தை ஈண்டெடுத்தா 1 ஆடு போதுன்னு சொன்னால் செலவு குறைக்குது மார்க்கம். இப்போ ஒரு ஆடு 6000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, 2 ஆடுக்கு 12000 ரூபா செலவழிச்சாங்க. கண்டிப்பா என்ன பேச்சுக்கு சொல்கிறேன் 6000 ரூபான்னு, 6000 ரூபாய்க்கு இப்போ எங்கே கிடைக்குது ஆடு, பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ 2 ஆடுன்னு சொன்னால் 12000 ரூபாய் போச்சு. ஆமாம், ஒரு பெண் குழந்தை எடுத்துட்டா 6000 ரூபா செலவழிச்சா போதும். அப்போ பெண் குழந்தை ஈண்டெடுத்தவருக்கு மார்க்கம் செலவை குறைத்து ஒரு சலுகை காட்டுகிறது. சிறப்பான வணக்கம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். அன்பார்ந்த நேயர்களே, தீன் ஒளி என்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே பல்வேறு வினாக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள். நானும் ஒரு சிறிய வினாவை முன்வைத்தேன். மிக சிறப்பாக தெளிவான விரிவான விளக்கங்களை அதற்கு அவர்கள் வழங்கினார்கள். கேட்டதின்படி அமல் செய்வதற்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.